நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான அற்புதமான காலவேளைக்காக ஜெபிக்கிறோம். தேவ கிருபையினால் இரக்கத்தினாலும் கடந்த ராத்திரியெல்லாம் தேவன் எங்களுக்கு நல்லவராக இருந்து எங்களை பாதுகாத்து பராமரித்து, ஆண்டவரே இந்த காலமே நீங்கள் அறிய வேண்டிய ஒருவர் என்கிற அந்த ஜெபத்திலே கடந்து வந்து கர்த்தரை உயர்த்த மகிமைப்படுத்த எங்களுக்கு நீ பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிற தெய்வ மக்களில் லைவ் மூலமாய் வருபவர்களையும் கர்த்தர் அபரீதமாக ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆராதனையை பங்கெடுக்கிற அத்தனை உள்ளங்களையும் பார பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல தடையை நீக்கி போட அதிசயங்களை காண பண்ணும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்களும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம். ஆராதனை பகுதி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவன் நம்மை இந்த அதிகாலை நேரத்திலே அவரை ஆராதிக்கும்படியாக அவருடைய சமூகத்திலே நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். இந்த நாளிலும் நம்ம புதுமையாக ஒரு மலையாளம் பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, தமிழ் மலையாளம் எல்லாம் ஒன்று தான், ஒரே மாதிரி தான் இருக்கும். எனக்காய் கருதுகிறவர், என்மேல் கருணையாய் இருக்கிறவர், என்னுடைய பாரங்களை சுமக்கிறவர், என்னை கைவிடாதவர், என் இயேசு என் கூட உண்டு என்று சொல்லி பாடி கர்த்தரை நாம் விடுதலையோடு நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. ஆடுமா. ஏனிக்காய் கருதுன்னவன், பாரங்கள் வகிக்குன்னவன், என்னை கைவிடாதவன், என் இயேசு என் கூட உண்டு. என்னை கைவிடாதவன், என் இயேசு என் கூட உண்டு. ஏனிக்காய் கருதுன்னவன், பாரங்கள் வகிக்குன்னவன், ஓ என்னை கைவிடாதவன், என் இயேசு பரிகா
இருக்கிறதுனால யார் எனக்கு எதிராய் நிற்க போறாங்க, யார் எனக்கு எதிராய் நிற்க முடியும் என்றுதான் இந்த வரிகள்ல நம்ம பாடுறோம். அதை அப்படியே நீங்க உணர்ந்து அந்த இருதயத்துல இந்த அதிகாலை வேளையில அதை தியானிங்களேன். ஆண்டவர் என்னோடு கூட இருக்கும் பொழுது எனக்கு எதிராய் நிற்பவன் யார், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கும் பொழுது எனக்கு விரோதமா எழும்புகிறவன் யார் என்று சொல்லி நம்ம அந்த வரிகளை நம்ம இருதயத்துல அப்படியே தியானிச்சு சொல்லுவோமா? தெய்வமே நீக்கு அனுகூலம், அது நன்னாய் அறியுന്നു ഞാൻ. தெய்வமே நீக்கு அனுகூலம், அது நன்னாய் அறிയുന്നു ഞാൻ. தெய்வம் அனுகூலமெങ്കിൽ ആരെനിക്കെതിരായിടും. தெய்வம் அனுகூலமெങ്കിൽ ஆரெனிக்கெதிராயிடும். ஒரு வாட்டி சொல்லுங்க பார்க்கலாம். தெய்வம் அனுகூலமெങ്കിൽ ஆரெனிக்கெதிராயிடும். ஆமா ஆமா, தெய்வம் அனுகூலமெങ്കിൽ யாரெனிக்கெதிராயிடும். பரீட்சை என்ற தெய்வம் அனுமதித்தார், பரிகாரம் எனக்காய் கருதித்துண்டு. பரீட்சை என்ற தெய்வம் அனுமதித்தார், பரிகாரம் எனக்காய் கருதித்துண்டு. എന്തിനെന്നു ചോദിക്കല്ല ഞാൻ, എന്റെ നന്മയ്ക്കായി എന്നറിയുന്നു ഞാൻ. എന്തിനെന്നു ചോദിക്കില്ല ഞാൻ, എന്റെ നന്മയ്ക്കായി എന്നറിയുന്നു ഞാൻ. അടുത്തത്, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அக்கினி சூளையில 7 மடங்கு எரிகிற அக்கினி சூளையில போட்டாங்க. ஆனா அவங்க விழுந்தது என்னவோ நெருப்புல தான். ஆனா மற்றவருடைய பார்வையில அவங்க நெருப்புல விழுந்தாங்க. ஆனா அவருடைய பார்வையில ஆண்டவருடைய கரத்துல விழுந்தாங்க. அதே போலதான் இன்னைக்கு அதிகாலையில நம்ம சொல்ல போறோம். நெருப்பு போல மற்றவருடைய பார்வைக்கு தெரியும். பெரிய நெருப்பு போச்சு உள்ள போட்டாங்கன்னா அவ்வளவுதான், ஒண்ணுமே மிஞ்சாதுன்னு தான் மற்றவர்கள் நினைப்பாங்க. ஆனா நம்ம ஒரு விஷயத்தை மறந்துடக்கூடாது. கர்த்தர் நமக்கு துணையா இருக்கும் பொழுது நம்ம அக்கினியில மற்றவர்கள் பார்வையில போடப்படுவோம். ஆனா ஆண்டவருடைய கரத்திலே நாம் விழுந்துடுவோம். அதுதான் இந்த வரியில இப்படியாக சொல்றாங்க. நம்ம அந்த அப்படியே தியானிச்சு என்னோட கூட சேர்ந்து சொல்வீங்களா? எரிதியில் வீணாலும் അവിടെ நான் ஏகனல்ல. எரிதியில் வீணாலும் അവിടെ நான் ஏகனல்ல. விழுந்தது தீயிலோ என் இயேசுவின் கரங்களிலா. விழுந்தது தீயிலல்ல என் இயேசுவின் கரங்களிலா. விழுந்தது தீயிலல்ல என் இயேசுவின் கரங்களிலா. அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். விழுந்தது தீயிலல்ல என் இயேசுவின் கரங்களிலா. பரீட்சை என்ற தெய்வம் அனுமதித்தார், பரிகாரம் எனக்காய் கருதித்துண்டு. பரீட்சை என்ற தெய்வம் அனுமதித்தார், பரிகாரம் எனக்காய் கருதித்துண்டு. എന്തിനെന്നു ചോദിക്കില്ല ഞാൻ, എന്റെ നന്മയ്ക്കായി എന്നറിയുന്നു ഞാൻ. என்னன்னு நான் கேட்க மாட்டேன், எல்லாம் என் நன்மைக்கு தான். என்னோட வாழ்க்கையில அனுமதிக்கப்படுகிற சோதனை அவர் அனுமதித்தாலும் அதிலிருந்து தப்பி செல்ல ஒரு வழியை கூட அவர் ஏற்படுத்துவார். அதனால நான் என்னன்னு ஆண்டவரை கேட்க மாட்டேன். ஏன் ஆண்டவரை கேட்க மாட்டேன்? ஏன்னா அவர் என்னுடைய வாழ்க்கையில எதை செய்தாலும் நன்மைக்காகவே செய்து முடிக்கிற தேவன். அவர் என்னுடைய நன்மைக்காகவே செய்து முடிக்கிற தேவன். இந்த வார்த்தைகளை சொல்லுவோமா? ஆமே. பரீட்சை என்ற தெய்வம் அனுமதித்தார், பரிகாரம் எனக்காய் கருதித்துண்டு. பரீட்சை என்ற தெய்வம் அனுமதித்தார், பரிகாரம் எனக்காய் கருதித்துண்டு. എന്തിനെന്നു ചോദിക്കില്ല ഞാൻ, എന്റെ നന്മയ്ക്കായി എന്നറിയുന്നു
இரக்கமாயிருப்பவரே உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களை கைவிடாதவர், எங்களோடு கூட இருந்து இந்நாள் வரையிலும் நடத்துகிறவர், இந்நாள் வரையிலும் எங்களை நடத்தின தெய்வம், இனியும் எங்களை நடத்த போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே நம்ம எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? எழும்பி நின்று சந்தோஷமா 2 அடியை பாடி கர்த்தரை எல்லாரும் நீங்கள் பாட்டு பாடணும். காலையில் ஆண்டவரை பாடுறது ரொம்ப ஆசீர்வாதம். இங்கே அருமையான பியூலா அவர்கள் ஆராதனை பண்ணி கர்த்தரை துதித்தார்கள். நீங்கள் ஒரு சிலர்லாம் அப்படி லேட்டாக வரீங்க. நல்ல பாடி கர்த்தரை துதிச்சாதான் சில வார்த்தைகளை கேட்கும்போது நமக்கு அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஹல்லேலூயா. அதனால் தேவ பிள்ளைகள் சோத்திரம். ஒரு நாள் ஆராதனையிலே ஆண்டவர் இந்த பாடலை நமக்கு கொடுத்தார். இது யார் பாடின பாடலும் எனக்கு தெரியாது, நான் பாடின பாட்டு தான் இது. அதனால் தேவ பிள்ளைகள் நம்ம தெரிந்த பாட்டு தான், எல்லாரும் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பரலோக தேவனுக்கு ஓய்வில்லா ஆராதனை, பாரிசுத்தராஜனுக்கே இப்போவில் ஆராதனை, பரலோக தேவனுக்கே ஓய்வில்லா ஆராதனை, பாரிசுத்தராஜனுக்கே இப்போவில் ஆராதனை. உங்க வல்லமை இறங்கிடுதே, உங்க அபிஷேகம் நனைத்திடுதே, உங்க வல்லமை இறங்கிடுதே, உங்க அபிஷேகம் நனைத்திடுதே. பரலோக தேவனுக்கே ஓய்வில்லா ஆராதனை, பாரிசுத்தராஜனுக்கே இப்போவில் ஆராதனை. உங்க வல்லமை இறங்கிடுதே, உங்க அபிஷேகம் நனைத்திடுதே. எல்லாரும் வாய் தர சொல்லுங்க பார்க்கலாம். வல்லமை இறங்கிடுதே, உங்க அபிஷேகம் நனைத்திடுதே. நடனத்தோடு ஆராதனை, ஆராதனை, நடனத்தோடு ஆராதனை, அப்பாவின் சமூகத்திலே ஆவியோடு உண்மையோடு அவர் சமூகத்தில் ஆராதனை, ஆவியோடு உண்மையோடு அவர் சமூகத்தில் ஆராதனை. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஓ வல்லமை இறங்கிடுதே, உங்க அபிஷேகம் நனைத்திடுதே. நல்ல கரங்களை. வல்லமை இறங்கிடுதே, உங்க அபிஷேகம் நனைத்திடுதே. கர்த்தரே ஆவியானவர் அவர் நம் நடுவில் இருக்கிறாரே, விடுதலை கொடுத்திடவே அவர் வல்லமை இறங்கிடுதே. அவர் கர்த்தரே ஆவியானவர் அவர் நம் நடுவில் இருக்கிறாரே, விடுதலை கொடுத்திடவே அவர் வல்லமை இறங்கிடுதே. வல்லமை இறங்கிடுதே, உங்க அபிஷேகம் நனைச்சிடுதே. நல்ல கரங்களை தட்டி வல்லமை இறங்கிடுதே, உங்க அபிஷேகம் நனைத்திடுதே. வல்லமை இறங்கிடுதே. எல்லாம் சொல்லுங்கள. அபிஷேகம் நனைச்சிடுதே. தாவீதின் கைகளிலே 5 கூழாங்கல் இருந்ததையா, கோலியாத்தை வீழ்த்தியதே, நானும் கோலியாத்தை வீழ்த்தனுமே. ஹல்லேலூயா. தாவீதின் கைகளிலே 5 கூழாங்கல் இருந்ததையா, கோலியாத்தை வீழ்த்தியதே, நானும் கோலியாத்தை வீழ்த்தனுமே. உங்க வல்லமை இறங்கிடுதே, உங்க அபிஷேகம் நனைத்திடுதே. உங்க வல்லமை இறங்கிடுதே, உங்க
உங்க அபிஷேகம் அனைத்திடுதே. மேக ஸ்தம்பம் இறங்கிடுதே, நம்மை பகல் முழுதும் நடத்திடவே. அக்னி ஸ்தம்பம் இறங்கிடுதே, அரும் இரவெல்லாம் காத்திடவே. அல்லேலூயா. மேக ஸ்தம்பம் இறங்கிடுதே, நம்மை பகல் முழுதும் நடத்திடவே. அக்னி ஸ்தம்பம் இறங்கிடுதே, அரும் இரவெல்லாம் காத்திடவே. உங்க வல்லமை இறங்கிடுதே, உங்க அபிஷேகம் அணைக்கிடுதே. உங்க வல்லமை இறங்கிடுதே, உங்க அபிஷேகம் அணைக்கிடுதே. அன்று கூடி வந்தோர் மாத்தியிலே ஐயா பலத்த காற்றாய் வந்தேன் ஐயா. இன்று கூடி வந்த எங்கள் மத்தியில் ஓ அக்கினியாய் இறங்கணுமே. அல்லேலூயா. கூடி வந்தோர் மாத்தியிலே நீர் பலத்த காற்றாய் வந்தீர் ஐயா. என்று கூடி வந்த எங்கள் மத்தியில் ஓ அக்கினியாய் இறங்கணுமே. உங்க வல்லமை இறங்கிடுதே, உங்க அபிஷேகம் அனைத்திடுதே. எல்லாரும் சொல்லுமா. உங்க வல்லமை இறங்கிடுதே, உங்க அபிஷேகம் அனைத்திடுதே. பயத்தோடும் பக்தியோடோ நாம் ஆராதனை செய்திடுவோ. அசைவில்லா ராஜ்யத்தை கர்த்தர் நமக்கென்று தந்திடுவா. சொல்லுங்க பார்க்கலாம். ஓ பயத்தோடும் பக்தியோடோ நாம் ஆராதனை செய்திடுவோ. அசைவில்லா ராஜ்யத்தை கர்த்தர் நமக்கென்று தந்திடுவா. உங்க வல்லமை இறங்கிடுதே, உங்க அபிஷேகம் அணைக்கிடுதே. உங்க வல்லமை இறங்கிடுதே, உங்க அபிஷேகம் அணைக்கிடுதே. மனவாட்டி சபையாக நாம் பரிசுத்தம் காத்து கொண்டா தேவசாயலாக அவர் வருகையில் சேர்த்திடுவார். எல்லாரும் சொல்லுவோம். மனவாட்டி சபையாக நாம் பரிசுத்தம் காத்து கொண்டா தேவசாயலாக வருகையில் சேர்ந்திடுவோ. உங்க வல்லமை இறங்கிடுதே, உங்க அபிஷேகம் அணைக்கிடுதே. 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 உங்க வல்லமை இறங்கிடுதே, உங்க அபிஷேகம் அணைத்திடுதே. ஹல்லேலூயா ரபனா ஹல்லேலூயா ரபன ஷரபன நரிகரனா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். தேங்க்யூ லார்ட். ஆமாண்டவரே, நாளிதோறும் உடைய கிருபை புதிதாக இருக்கிறது. கர்த்தர் நிரப்புவீராக. ஆண்டவர் எங்களை நிரப்புவீராக. ஒவ்வொரு நாளும் நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா ஹல்லேலூயா. உட்காருவோம். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நாம் இப்பொழுது சங்கீதம் 128, 127, 128 சங்கீதங்களை இப்பொழுது நாம் சில காரியங்களை பார்க்கலாம். நீங்கள் படிக்கலாம். 127வது சங்கீதம் கடகடான் வாசிங்க. சங்கீதம் 127. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். வால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். அவைகளால் தன் அம்பரா தூணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான்.
அவர்கள் நாணமடையாமல் ஒளிமுக வாசலில் சத்துருக்களோடே பேசுவார்கள். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். Praise God. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 127வது சங்கீதம். இது ஒரு அரகோண சங்கீதம் என்று ஹெட்டிங்கில் நம்ம பார்க்குறோம். இந்த அரகோண சங்கீதம், அரகோணம் என்றால் மேலே ஏறுதல் என்கிற ஒரு அர்த்தத்தை குறிக்கிற ஒரு சங்கீதமாக காணப்படுகிறது. இப்பொழுது இது சாலமோன் பாடின ஒரு பாட்டாக இருக்கிறது. இந்த சங்கீதம் சாலமோன் பாடின ஒரு பாட்டு. ஆகவே இந்த சாலமோன் பாடின பாட்டு எந்த காலத்தில் எந்த நேரத்தில் அவர் இந்த பாடலை பாடினார் என்று நாம் பார்க்கும்போது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை அந்த வசனங்களை வாசிக்கும்போது வாசிங்கள் பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் முதல் ஆலயத்தை அவர் கட்ட போகும்போது அப்படி அவர் பாடின ஒரு சங்கீதமாக இந்த சங்கீதம் காணப்படுகிறது. கர்த்தர் தேவாலயத்தை கட்ட சாலமோனுக்கு உடன்படிக்கை செய்தார். அது 6ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம். படிங்க பார்க்கலாம். இவ்விதமாய் அவன் ஆலயத்தை கட்டி கேதுரு மர உத்திரங்களினாலும் பலகைகளாலும் ஆலயத்தை மச்சு பாவி முடித்தான். அவன் 5 முழ உயரமான சுற்று கட்டுகளை ஆலயத்தின் மேலெங்கும் கட்டுவித்தான். அவைகள் கேதுரு மரங்களால் ஆலயத்தோடு இணைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாலமோனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ என் கட்டளையின்படி நடந்து என் நீதி நியாயங்களை நிறைவேற்றி என் கற்பனைகளின்படி எல்லாம் நடந்து கொள்ளும்படிக்கு அவைகளை கைக்கொண்டால், நீ கட்டுகிற இந்த ஆலயத்தை குறித்து நான் உன் தகப்பனாகிய தாவீதோடே சொன்ன என் வார்த்தையை உன்னிடத்தில் நிறைவேற்றி இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்றார். போதும். இந்த சங்கீதத்தை அவ்விதமாக அவர் ஆலயத்தை கட்ட போகும்போது அவர் பாடினார் என்று சொல்லப்படுகிறது. இந்த வேதாமத்திலே நாம் படிக்கும்போது பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் சுதந்திரம் என்றெல்லாம் பார்க்கிறோம். சுதந்திரம் என்றால் பரிசு. இந்த ஆலயத்தை கட்டி முடிக்கிற சூழ்நிலையிலே சாலமோன் சில பரிசுகளுக்கு ஆயத்தமாக மாறி இருக்கிறார். இப்படி நம்ம இந்த சங்கீதம் முழுவதும் அவர் ஆலயத்தை கட்டின பிறகு அந்த ஆலயத்தை ஒரு வீடாக எண்ணி அல்லது அவருடைய வீடாக எண்ணி அந்த வீடாக எண்ணி அந்த காரியத்தை அவர் அந்த இடத்துல அருமையாக சொல்லுகிறார். அங்கிருந்து வேலை பார்த்தவர்கள் எப்படியெல்லாம் பார்த்தாங்க என்னெல்லாம் சொல்லிட்டு கடைசியாக தாவீதுக்கு அவர் ஒரு நல்ல குமாரனாக இருந்து அந்த வீட்டை கட்டுகிறது அந்த சூழ்நிலையை பார்த்து அங்கே வசனத்தை குறிப்பிடுகிறார். வாழ வயதின் குமார் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பா இருக்கிறார்கள், இப்படியெல்லாம் பண்ணுகிறார். சரி, அடுத்தது நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு வசனத்தை நீங்கள் படிக்கலாம். முதல் வசனத்தை படிக்கும்போது படிங்க பார்க்கலாம். சங்கீதம் 127:1. சரிங்களா? கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அது கர்த்தர் பிரயாசம் விருதா, கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலால் விழுத்திருக்கிறது விருதா, நீங்கள் அதிகாலை நேரப்பட வேலையில் தடுத்து வருது அப்படி சாப்பிடுகிறது விருதான்னு சொல்லி பல காரியங்களை சொல்லுகிறார். கடைசியாக அவர் சொல்லும்போது வாழ வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாக இருக்கிறார்கள். இப்படி அவர் இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு ஒரு பலவான் கையில் உள்ள ஒரு அம்பாக இருந்த அந்த வேலை அவர் சிறப்பாக செய்கிற அந்த சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அருமையான தெய்வ பிள்ளையே, நம்ம ஒரு கஸ்டடியில் ஒருத்தங்களுடைய பொறுப்பில் நம்ம இருக்கும்போது நிச்சயமாக நம்முடைய எதிர்காலங்கள் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் இப்போ சாலமோன் தாவீது கட்டுப்பாட்டுக்குள்ளே வளர்ந்த ஒரு மனுஷன். சாலமோன்
தாயின் கட்டுப்பாட்டுக்குள்ளே வளர்ந்த ஒரு மனுஷன். அதனால ஆண்டவர் அதுக்கு முன்னமே அவருக்கு ஒரு நல்ல யோகத்தை கொடுத்திருந்திருக்கிறார். என்னன்னா, ஆலயத்தை உன் கர்ப்பப்பிறப்பாகிய உன் மகன் வந்து கட்டுவான் என்று சொல்லிட்டார். சரிங்களா? அப்படி சொல்லிட்டார் ஆண்டவர். ஆகவே அதை அப்படியே அவர் ஃபாலோ பண்ணார். எப்படியோ ஃபாலோ பண்ணி வந்து இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு ஏதுவாக செய்தார். அந்த ஆலயத்தை கட்டி முடிக்கிற அந்த காலங்களிலே அவர் இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தினதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் பலவான் கையிலுள்ள அம்புகளுக்கு ஒப்பாகவே இருந்து அந்த குடும்பங்களில் பலவிதமான ஆசீர்வாதங்களை கொண்டு வருவதற்கு ஏதுவாக நாம் காணப்பட வேண்டும். எத்தனையோ ராஜாக்களின் குமாரர்கள் இருந்தார்கள். ஆனால் சாலோமனை போல ஒரு ஆலயத்தை கட்டுவதிலே யாரும் கவனம் செலுத்தவில்லை. சாலோமனை போல ஞானத்தில் செயல்படுவதிலே யாரும் கவனத்தை செலுத்தவில்லை. ஆனாலும் அவனுக்கு ஆண்டவருக்கு தாவீதுக்கும் பத்சேபாளுக்கும் சாலோமனை குறித்து ஒரு நல்ல எண்ணம் இருந்தாலும் அவரை குறித்து ஒரு சில தவறான காரியமும் இருந்து வந்தது. அது ஆரம்பத்திலிருந்து அந்த சாலோமனுடைய வாழ்க்கையிலே சில விஷயங்களை அவங்க பார்த்துட்டு தான் வந்தாங்க. இருந்தாலும் அது ஆரம்பத்தில் அவங்களுக்கு பெருசா தெரியல. ஆனால் போக போக தான் அது வந்து என்ன செய்தது, பெரிதாக மாறியது. ஆகவே இந்த சாலோமன் இந்த இடத்துல அந்த பாடலை பாடின நோக்கமும் அந்த தேவனுடைய வீட்டை கட்டும்போது அந்த வீட்டை கட்டின பிறகு ஸ்தோத்திரம் அந்த பாடலை பாடினார் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். ஆகவே அந்த அம்ராத்துணி என்று சொல்லுகிறது ஒவ்வொரு பெற்றோருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிற ஒரு வில்லாக ஆண்டவர் அதை பாவிக்கிறார். ஒரு பெற்றோருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே எந்த பிள்ளை இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்துக்கு எந்த சேதமும் வராது. ஸ்தோத்திரம். அது அந்த பிள்ளைக்கும் வராது, அந்த பெற்றோருக்கும் வராது. ஏன்னா அம்ராத்துணியில் இருக்கிற அம்பு வந்து எப்போதுமே யுத்தத்துக்கு தயாரான நிலைமையில அந்த அம்புவை எடுத்து அந்த அம்ராத்துணியில பின்னாடி வச்சிருப்பாங்க. அந்த பையில வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு என்ன செய்வாங்க, கடந்து செல்வார்கள். அப்படியே கடந்து செல்லும்போது ஆண்டவர் தாமே அந்த இடத்துல மகிமையாய் கிரியை செய்தார். கிரியை செய்து ஸ்தோத்திரம். எப்பெல்லாம் யுத்தம் நடக்கிறதோ டக்குன்னு அந்த அம்பை எடுத்து என்ன செய்வார்கள், இடுவார்கள். அப்போ அந்த அம்பை எடுத்து இடும்போது அங்கே யுத்தத்தில் ஜெயங்களை நாம் பெற்றுக்கொள்ள ஏதுவாய் காணப்படும். அதே போல தான் இங்கே அம்ராத்துணியில் இருக்கிற ஒரு அம்புகளை போல ஒவ்வொரு பெற்றோர்கள் கஸ்டடியில் ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் வளர்வீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் குறைவில்லை. நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்களாக இருப்பீர்கள். ஆனால் என்றைக்கு நீங்கள் பெற்றோரை அவமதித்து சில காரியங்களில் ஈடுபடுகிறீர்களோ அன்றையிலிருந்து உங்களுக்கு இடிபாடுகள் தயாராகிவிடும். அதிலிருந்து நீங்கள் நொடித்து போகிற சூழ்நிலை உருவாகும். இந்த நிலைமை வராமல் இருக்க வேண்டுமானால் நீங்கள் அம்ராத்துணியில் இருக்கிற அம்பை போல நீங்கள் என்ன செய்யணும், காத்திருக்க வேண்டும். சோதரம் அந்த மறைவிலே அமர்ந்திருக்க வேண்டும். உங்களை எந்த நாட்களில் எப்படி பயன்படுத்தணும்னு பெற்றோருக்கு நல்லா தெரியும். நல்லா கவனிங்க. உங்களை கல்வி கற்கிற நாட்களிலே உங்களை கல்வி கற்க வைக்கிறாங்க. உங்கள் வாகனம் ஓட்டப்படுகிற நாட்களிலே வாகனத்தை ஓட்ட வைக்கிறாங்க. அப்புறம் நீங்கள் ஓடுகிற நாட்களே ஓட வைக்கிறாங்க. நல்லா பேசுகிற நாட்களே பேச வைக்கிறாங்க. நல்லா ஜெயிக்கிற நாட்களே ஜெயிக்க வைக்கிறாங்க. இப்படி என்னென்னலாம் நீங்கள் எந்தெந்த காலத்தில் என்னென்னலாம் நீங்கள் செய்யணுமோ அதெல்லாம் என்ன செய்கிறாங்க, பெற்றோர்கள் கண்டிப்பாக செய்கிறாங்க. அதுபோல் நம்ம லைஃப் முழுவதும் அவங்க உயிரோடு இருக்கிற வரையும் நமக்கு நன்மையாக தான் நினைப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் எந்த பிள்ளைகளுக்கு இருக்குன்னு சொன்னால் அந்த அம்ராத்துணியில் அடங்கி இருக்கிற அம்பை போல யாரெல்லாம் இன்னைக்கு பெற்றோர் மத்தியில் அடங்கி இருக்கிறாங்களோ உங்களை ஒரு தீமையும் தொடராது, உங்களுக்கு ஒரு தீமையும் வராது. உங்களை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஒன்று, பெற்றோருடைய கஸ்டடியில் இருக்கிற உங்களை கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஏன்னா நீங்கள் இருக்கிறது மறைவான அம்ராத்துணியில். உங்களுக்கு வேலை எப்பன்னு சொன்னால் யுத்தங்கள் வரும்போது தான் வேலை. அந்த யுத்தங்கள் வருகிற நாட்களில் யார் எடுப்பாங்கன்னு சொன்னால் பெற்றோரே. அந்த யுத்தத்தை செய்கிற அந்த குடும்ப தலைவனே உங்களை கையில் எடுப்பான். அந்த கையில் எடுத்து உங்களுக்கு ஒரு உத்தியோகமாக இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு வேலையாக இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு திருமணமாக இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு வீடு கட்டுற காரியமாக இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணுற காரியமாக இருக்கட்டும், எந்த விஷயத்திலையும் உங்கள் பெற்றோர் ஒரு காரியத்திற்கு உங்களை பயன்படுத்தும் போது அது ஜெயிக்கிறவருக்கு ஏதுவாய் காணப்படும். அந்த இடத்துல உங்களுடைய சுயம் வெளிப்படக்கூடாது. எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லிட்டு உங்கள் இஷ்டத்திற்கு நீங்கள் அன்பா வெளியே வந்தீங்கன்னா அது உங்களுக்கு
போக வேண்டிய இடத்துக்கு போய் சேராது. உங்களை எங்க கொண்டு போய் சேர்த்து, எங்க கொண்டு போய் சேர்த்தா உங்களால ஜெயம் கிடைக்குமோ அங்க கொண்டு சேர்க்கிறதற்கு உங்களுடைய தலைமைத்துவமாகிய உங்கள் தகப்பனை தவிர, உங்கள் தாயை தவிர வேறு யாருக்கும் இந்த ரகசியம் தெரியாது. ஆனால் சில பேர் சொல்லுவாங்க எங்க பெற்றோர்களை பார்த்து, எல்லாம் எனக்கு தெரியும், உனக்கு ஒரு மண்ணும் தெரியாது, நீ ஒரு ஆனாவனை கூட படிக்கல, ஆனா நீ மாத்திரம் பெரிய ஆளு மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காத, எனக்கு எல்லாம் தெரியும், நானும் 4 எழுத்து படிச்சிருக்கேன் என்று சொல்லி பெற்றோரை அவமதித்து சில பிள்ளைகள் நீங்கள் இறங்கி போகிறீர்கள். நீங்கள் எதற்கு இறங்கி போறீங்கன்னா தோல்வியை சந்திக்க தான் இறங்கி போறீங்க. நல்லா கவனிங்க, தோல்வியை சந்திக்க தான் இறங்கி போறீங்க. ஆனா அதே அதோனியா என்கிற ஒரு மனுஷன் அவனும் இறங்கி போனான் தானே ராஜாவாகணும்னு. ஆனா அவன் மரணத்தை தழுவி கொண்டான். ஆனா இங்க சாலோமன் ராஜா என்ன சொல்றாரோ அப்படியே நடக்கட்டும் என்று சொன்னான். அதனால ராஜா சொன்னது போலதான் நடந்தது சாலோமனுக்கு. பாத்தீங்களா, சாலமன் ராஜா கையில அடங்கி இருந்தார், தகப்பனுடைய கையில அடங்கி இருந்தார். சோதரன் அதே போல தாயினுடைய கையில அடங்கி இருந்தார். ஏற்ற காலங்கள் வந்தது, அரசாட்சிக்கு அரசனாய் மாற்றப்பட்டார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகள், ஒவ்வொரு பெற்றோருக்கு கீழே அடங்கி இருக்கிற பிள்ளைகளே, நீங்கள் பாக்கியவான்கள். சுயத்துல இறங்கிடாதீங்க. இன்னைக்கு நிறைய பேர் சுயத்துல இறங்கணும், நம்ம நினைச்சது மாதிரி எல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் பெற்றோர்கள் கடைசியில் வருத்தம் தான் படுகிறாங்க. என் பிள்ளைக்கு ஒரு நன்மையும் கிடைக்கலையே, என் பிள்ளை சமுதாயத்தில் உயரவே இல்லையே, என் பிள்ளை இப்படியே இருக்கிறதே என்று சொல்லி அவங்க வேதனைப்படுறாங்க. அதனால எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையை நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த நாட்களிலே ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு சாலமனை போல பெற்றோருக்கு கீழ் அடங்கி இருக்கிற ஒரு நல்ல தன்மையை நீங்க பெற்றுக்கொள்வீர்கள் என்றால் நீங்கள் பாக்கியவான்களா இருப்பீர்கள். உங்களுக்கு கூடவே நீங்க பிறந்ததுல இருந்து இந்த பூமியில வந்து விழுந்ததுல இருந்து ஒருத்தவங்க உங்களுக்கு நன்மை செய்யறாங்கன்னா அது வேற யாரும் இல்லை, உங்க பெற்றோர் தான். உங்க பெற்றோரை தவிர உங்களுக்கு வேற யாரும் நன்மை செய்ய முடியாது. புரியுதுங்களா? இதை நீங்க மனசுல வச்சு பாருங்க. அதனால என்னைக்கு நீங்க அம்ராத்துணியில அடங்கி ஸ்தோத்திரம் அவங்க யூஸ் பண்றப்ப நீங்க யூஸ் ஆகும்போது அது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். நீங்களா யூஸ் ஆக முயற்சி பண்ணாதீங்க, அது தோல்வியில் தான் முடியும். அநேக வாழ்க்கையில சிலர் பெற்றோர்கள் இல்லாதவர்களை ஆண்டவர் கைட் பண்ணுகிறார். இப்ப தாவீது பெற்றோர்களுடைய எந்த விதமான நடத்துதலும் இல்லை. அதனால அவர் என்ன பண்றாரு, அவர் தாயின் கர்ப்பத்திலே அவர் சார்பிலே நான் விழுந்தேன்னு சொல்றாரு. அதனால அவர் தாயின் கர்ப்பத்திலேயே ஆண்டவர் பக்கத்துல விழுந்துட்டாரு. அதனால ஆண்டவர் அவரை கையில் எடுத்தார். எப்ப கையில் எடுத்தாரு? 29 வயசுல தான் கையில் எடுத்தார். அது வரைக்கும் அவர் கையில் எடுக்கவே இல்லை. பாருங்க, தாவீது அது வரைக்கும் கஷ்டம் தான் பட்டார், அது வரைக்கும் அவர் வேதனை தான் பட்டார், அது வரைக்கும் ஒரு பாடிதான் சகித்தார். ஆனால் ஆண்டவர் கையில் எடுக்க, அந்த அம்பை கையில் எடுக்கிறதுக்கு 29 வருஷம் ஆச்சு, 27 வருஷம் ஆச்சு. இந்த 27 ஆண்டுகளாக அவர் அம்பராத்துணியில அடங்கி தான் இருந்தார். சோதர எந்த அம்பராத்துணினா தகப்பன் என்கிற அன்பராத்துணி, ஆண்டவர் என்கிற அன்பராத்துணியில் அடங்கி இருந்தார். கடவுளுடைய விருப்பத்தை செய்ய வேண்டும் என்று. ஏன்னா தகப்பன் வழிநடத்தல, தாய் வழிநடத்தல, சகோதரர்கள் வழிநடத்தல, யாருமே அவருடைய காரியத்தை கண்டுகொள்ளல. ஏதோ அவர் சாப்பிடுற சாப்பாட்டுக்கு ஒரு ஆடுகள் மேய்க்கணும், வேலை செய்யணும்னு சொல்லி ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தாரே தவிர, ஆனா யாரும் அவரை கண்ட்ரோல் பண்ணி இதை செய்ய, அதை பண்ணு, இதை பண்ணு, நல்ல ட்ரெஸ் கொடுத்து நல்ல ஆகாரம் கொடுத்து அவரை யாரும் நடத்தல. ஆனால் கர்த்தரே நடத்தினார். பாத்தீங்களா? ஆனா சாலோமோனை தாவீது நடத்தினார். ஹல்லேலூயா! தாவீதை கர்த்தர் நடத்தினார். இன்னைக்கு உங்களை என்ன யார் நடத்துறா? சிந்திப்போமா, ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த கால வேளைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்தினாலே அன்றைக்கு தாவீதை கர்த்தர் தாயின் கருவிலேருந்து ஆண்டவரை சுமந்த நாட்கள்ல இருந்து ஆண்டவர் நடத்தி வந்தீர் என்று பார்த்தோம். அதே போல சாலமோனையும் அவ்விதமாக வழி நடத்தி வந்தீர் என்று நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரை இப்பொழுது இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அந்த அம்ராத்துணியில இருக்கிறாங்களா இல்லையான்னு இப்போ அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அதனால யார் யார் பெற்றோருடைய கஸ்டடியில் இருக்கிறாங்களோ அவங்களையெல்லாம் நீங்கள் ஆசீர்வதிங்க. இப்போ எந்த இடத்துல நிற்கிறோம் என்கிற அந்த அறிவை அவங்களுக்கு கொடுத்து மறைஞ்சிருக்க உதவி செய்யுங்க. எப்பெல்லாம் யுத்தம் வருதோ அப்போ கடவுள் பயன்படுத்துவார். பெற்றோர் இல்லாதவர்கள் அவங்கள கடவுள் பயன்படுத்துவார். ஒருவேளை பெற்றோர் இருப்பால் என்றால் அந்த தெய்வீக ஞானத்தோடு ஒரு நாள் உங்களை வெளியில் எடுப்பாங்க. அப்படிப்பட்ட நாட்கள் வரைக்கும் எல்லாரும் அந்த அம்ராத்துணியில மறைஞ்சிருக்க ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையில தந்து வழிநடத்துவீராக. திருச்சபையிலையும் கர்த்தருடைய வேலைக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற அநேக
ஆண்டவரே, வாலிப தம்பிமார்கள், வாலிப தங்கச்சிமார்கள் அடங்கி இருந்து, அம்ராத்துனில் அடங்கி இருந்து, ஊழியக்காரர் என்றைக்கு எப்படி பயன்படுத்தப்படுகிறாரோ அந்த நாட்களில் பயன்படுகிற ஒரு வில்லாக பாவித்து கர்த்தர் அவர்களையும் அவர்களுக்கு ஆயத்தப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகளை நீக்கி போடும் பெரிய காரியங்களை செய்யும். அப்பா சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். இந்த நாளில் வசனத்தை கொண்டு கர்த்தர் எங்களோடு பேசினதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறோம். வயநாட்டுக்காக தொடர்ந்து நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால நம்மளால் கிட்ட போக முடியல. ஆனால் ஒருவேளை பக்கத்தில் இருந்தால் நம்ம எல்லாரும் போய் ஏதாவது உதவி செஞ்சுருக்கலாம். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அங்கே சாதாரணமாக ஸ்தோத்திரம் போக முடியாது. அந்த நிலச்சரிவுன்னு சொல்லுகிறது ரொம்ப பயங்கரமாக இருக்கிறது. அது பழைய சூழ்நிலையில் அதை வந்து இப்போ படம் எடுத்து வெளியில் அனுப்புகிறாங்க. அதை பார்க்கும்போது உள்ளெல்லாம் உடையுது. ஸ்தோத்திரம். நல்ல வீடு, தூங்கிட்டு இருக்கிறாங்க. சேட்டலைட் மூலமாக அந்த ஃபோட்டோ பிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை அப்படியே பார்க்கும்போது ஒரு பாதி மலை அப்படியே கரைஞ்சி போகுது. ஸ்தோத்திரம். பாதி மலை அப்படியே கரைஞ்சி வந்து வீடுகள் அப்படியே மூடுது பாருங்க. அந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது மனசு பயங்கரமாக உடையுது. எல்லாம் தூங்கி கொண்டு இருக்கிறாங்க. ஒரே குடும்பத்தை சார்ந்த 60 பேரோ 40 பேரோ ஸ்தோத்திரம், ஒரே குடும்பத்தை சார்ந்தவங்க அப்படியே வந்து முழுகிருச்சு பாருங்க. அப்படி வேதனையோடு காணப்படுகிறார்கள். ஆம், கர்த்தருடைய பிள்ளைய ஜெபிப்போமா? ஆண்டவர் தாமே, ஜெபிக்காம மாத்திரம் இருந்துடாதீங்க. கண்டிப்பா நீங்க இந்த காரியத்துக்காக ஜெபிக்கணும். இந்த காலத்திலே மௌனமாக இருந்தால் சொல்லுகிற வார்த்தை இப்பதான் நமக்கு தான் அது. அதனால இந்த காலத்துல நீங்க மௌனமா இருக்கக்கூடாது. நீங்க வேலைக்கு போனா கூட, நீங்க படிக்க போனா கூட, ஆண்டவரே வயநாட்டு மக்களை நினைக்கிறோம் ஆண்டவரேன்னு சொல்லிட்டே போங்க. அப்படி தேவ பிரசன்னத்துல இருங்க. அப்படி இருந்தா நமக்கு வர வேண்டிய அழிவை கூட கர்த்தர் தடுத்து நிறுத்துவார். ஆனா ஒரு அறிவும் இல்லாம, ஒரு கிருபையும் இல்லாம, ஒரு காரியமும் இல்லாம அதையே நம்ம நினைக்காம போயிட்டு இருந்தா நாளைக்கு நமக்கு ஒரு பிரச்சனை வந்தா நம்ம யாரு காப்பாற்ற போறாங்கன்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனால தயவு செய்து நம்ம அடுத்தவங்களுக்கு செய்கிற ஒவ்வொரு காரியமும் ஒரு விதை. அந்த விதையை நம்ம சரியா விதைச்சிட்டோம்னா அந்த விதை நமக்கு ஒரு நாள் பலன் தரும். அது மரமாக முளைத்து நமக்கு ஆபத்து வரும்போது நமக்கு கை கொடுக்கும். அதனால தான் சொல்றேன், நீங்க இப்ப ஜெபிக்கணும். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. குடும்பத்துல ஜெபம் பண்ணுங்க. எப்படியாவது நேரம் கிடைச்சா 1 மணி நேரம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நேரம் கிடைச்சா ஒருவேளை உபவாசத்து கூட ஜெபம் பண்ணுங்க. அந்த மக்களை நினைவு கொடுக்குறோம்ப்பா, எப்படியாவது அந்த மக்களுக்கு ஒரு விடுதலை தாங்கன்னு சொல்லி போராடி ஜெபிங்க. ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த அருமையான வேளையிலே ஆண்டவரே வயநாட்டு ஜனங்களுக்காக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் தோண்ட புணமா வந்துட்டு இருக்க ஆண்டவரே. கடந்த ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், நேற்றைய தினத்தில் கூட ஆண்டவரே, நேற்று மாலை பொழுதிலே நீ சொன்னாங்க ஸ்தோத்திரம், ஒரு தாயும் ஒரு சின்ன குழந்தையும் ஆண்டவரே அப்படியே பிணமாக எடுத்து மேலே கொண்டு வந்ததை காட்டினாங்க. ஆண்டவரே, இது எவ்வளோ பெரிய வேதனைக்குரியதாக இருக்கிறது ஆண்டவரே. தோண்ட புணங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் அந்த வீடுகள் முழுகினதுனால சில வீடுகள் இடிக்கப்படாமல் மண்ணு மாத்திரம் மேலே சரிந்து அந்த வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு சில உயிர்கள் இருக்கிறது போல சில காரியங்கள் காணப்படுகிறது. ஆண்டவர், அப்படி யாராவது மண்ணுக்கடியில் உயிரோடு இருப்பார், ஆனால் அந்த இடத்தை ஆண்டவரே ஸ்தோத்திர பணியாளருக்கு காமிச்சு கொடுத்து எப்படியாவது அந்த மக்களை மேலே கொண்டு வந்துருங்கப்பா. கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுங்க ஆண்டவரே. யாரெல்லாம் இந்த உயிருக்கு போராடி கொண்டு அந்த பூமிக்கு அடியில், அந்த மண்ணுக்கு அடியில் ஆண்டவரை இருப்பாங்கன்னு சொன்னா ஆண்டவர் அதை உடனே ஆண்டவரை மீட்பு பணியாளர்களுக்கு அதை காமிச்சு எப்படியாவது உங்களை மேலே கொண்டு வர உங்கள் அன்பு கரத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரை மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரையும் கனப்படுத்துங்க ஆண்டவரே. நிறைய பேர் வீடியோ போடுறாங்க, நிறைய பேர் ஸ்தோத்திரம் ஸ்பான்சர் பண்ணுறாங்க, நிறைய பேர் கூட இறங்கி வேலை செய்கிறாங்க ஆண்டவரே. நிறைய பேர் ஸ்தோத்திரம் கொடுக்குறாங்க ஆண்டவரே. இப்படி உதவி செய்கிற ஆண்டவர், வேண்டுதல் செய்கிற அத்தனை பேரையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா, கனப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் இனி எங்கும் நடக்காமல் காத்துக்கொள்ளுங்க. இன்னும் பல இடங்களில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீலகிரி மாவட்டத்தில் கூட பல இடங்களில் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க ஆண்டவரே. நீலகிரி மாவட்டமும் பல உயரத்தில் இருக்கிறது. அதில் எந்த சேதமும் வராதபடி அந்த மலைப்பிரதேசங்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் உங்கள் பாதுகாவல் உண்டாக அந்த வீடுகளை ஆசீர்வதிக்க. அந்த ரோடு ஆண்டவரை பயணிகள் போய்கொண்டிருக்கிற அந்த ரோடெல்லாம் நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட ஆண்டவரை அழிவுகள் வராதபடி காத்துக்கொள்ளும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். மழை காலங்கள் வரும்போது இப்படி ஏராளமான அழிவுகள் தேசத்தை மூடுகிறது ஆண்டவரே. இந்த அழிவிலிருந்து எங்கள் மக்களை நீ விடுதலையாக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்தெந்த இடத்துல மக்கள் தங்கலாம், எந்தெந்த இடத்துல மக்கள் தங்கக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவரே, இந்த கவர்மெண்ட் அதை ஆராய்ச்சி பண்ணி இந்த இடத்தெல்லாம் மக்கள் தங்கக்கூடாதுன்னு சொல்லி அதை எப்படியாவது அந்த மக்களுக்கு வலியுறுத்த ஆண்டவரை அவங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தடைகளை நீக்கப்படும். அரசு அனுமதி இல்லாமல் இப்படிப்பட்ட இடங்களில் மக்கள் தங்காதபடி ஆண்டவர் காத்துக்கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இதுக்காக அரசாங்கம் பல திட்டங்களை வகுத்து இப்படிப்பட்ட மேலோட்டமாக இருக்கிற ஒரு மண் குவியல்
மணல்களில் போய் வீடுகளை கட்டினா என்ன நிலைமைக்காகும்? பைபிளே சொல்லுது, மணல் மேல் வீட்டை கட்டினவன் புத்தி இல்லாத மனுஷன் என்று சொல்லுகிறது. அதனால மணல் மேலே வீட்டை கட்டினது போல ஒரு மண்ணுக்கு மேலே கொண்டு போய் வீட்டை கட்டி அந்த மண்ணு சரிவு ஏற்படும் போது அது எவ்வளோ வேதனையாக இருக்கிறது. ஆண்டவரே, இந்த நிலைமைகள் மாறட்டும் ஆண்டவரே. இதுக்குண்டான ஆராய்ச்சிகளை சீக்கிரமாக செய்து ஆண்டவரே, எப்படிப்பட்ட வீடுகளை இருக்கிற வீடுகளையாவது காப்பாற்ற, அந்த மக்களை காப்பாற்ற ஒரு தெய்வீக ஞானத்தை அனுப்பி ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்னைக்கு ஆண்டவரே, எகிப்தில் உள்ள ஆண்டவரே மக்களை காப்பாற்ற, உலகமெங்கிலும் இருக்கிற ஒரு மக்களை காப்பாற்ற ஒரு யோசேப்பை தேர்ந்தெடுத்து ஆண்டவரே ஸ்தோத்திர, அவளை ஆசீர்வதித்து ஞானத்தில் நிறைத்து ஆண்டவரே காரிய சித்தி உள்ளவனாய் மாற்றினீரே. அதுபோல ஆண்டவரே, இப்படிப்பட்ட அழிவில் இருந்து மக்களை காப்பாற்ற ஞானமுள்ளவர்களை ஏற்படுத்தி, நல்ல ஞானமுள்ள இன்ஜினியர்ஸை ஏற்படுத்தி ஆண்டவரே மக்களை நீர் விடுவிக்கும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தடைகளை நீக்கி போடும், அதிசயங்களை காணப்படணும். கன மகிமை துதியெல்லாம் உங்களுக்கே தருகிறோம். ஆசீர்வதியும். மீட்பர் இயேசு மூலம் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. காட் பிளஸ் யூ.